வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி டாக்டர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு வந்து நெஞ்சு சளி வந்து இருக்கும். இதோட டைப் 1 வந்து எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்ஃபைசிமா இந்த லங்ல வர்ற இந்த சளி தொந்தரவ ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. நம்மளுக்கு வந்து லங்ஸ்ல வந்து நெறைய வந்து நுரையீரல்ல வந்து ஆல்வியோலைன்னு ஒரு சாக்ஸ் மாதிரி இருக்கும். குட்டி குட்டி பலூன்ஸ் மாதிரி ஏர் ஃபில்டா இருக்கும் அது. இந்த இதுல தான் வந்து நம்மளோட உடம்பு வந்து ஆக்ஸிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றது. இந்த எக்ஸ்சேஞ்ச் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இந்த ஆல்வியோலைன்ற இந்த சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ற ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆச்சு, நமக்கு ரொம்ப நாளா வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கு, ஒரு கடந்த ஒரு 6 மாசம் 1 வருஷமாவே சளி நெஞ்சு சளி இருந்துட்டே இருக்கு, கரெக்டா வந்து அதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டு டாக்டரை பார்க்காம அதை சரி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த எம்ஃபைசிமாவா நமக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து கிரானிக் பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரானிக் பிராங்கைட்டிஸ்ல நமக்கு வந்து அடிக்கடி நெஞ்சில வந்து சளி இருந்துட்டே இருக்குன்னா அது எம்ஃபைசிமாவா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா இந்த ஆல்வியோல இந்த குட்டி குட்டியா உள்ள அந்த ஏர் சாக்ஸ்குள்ள நம்மளுக்கு வந்து இடத்துல வந்து நமக்கு நீர் கோர்த்துச்சு, நம்மளுக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நமக்கு வந்து அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த காத்து வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ள போய் நம்ம உடம்ப எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? அந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு சளி இருக்குன்னா அது பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த சளியோட வந்து உங்களுக்கு கிராவிட்டினாலையும் உங்களுக்கு பாதிப்புனாலையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆல்வியோலைல வந்து உள்ள வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருந்தா இந்த சளியும் நம்மளால வந்து வெளியே எடுக்க முடியாது. ரொம்ப காரி காரி துப்புறோம், உங்களுக்கு இருமுறோம், எவ்வளவு நாளும் அந்த சளி வரவே வராது, உள்ளேயே தங்கிக்கும் நமக்கு நுரையீரல்லையே. ஆஸ்கல்டேட் பண்ணி நம்ம வந்து ஸ்டெத் வச்சு பார்த்தோம் பேஷண்ட்டுக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த உள்ள வந்து அந்த நீர் இருக்கிற சத்தம் வந்து கேட்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிடி ஸ்கேனோ இல்லாட்டி எக்ஸ்ரேவோ எடுத்து பார்த்தோம்னா அந்த சளி கோர்த்துருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பூட்டம் டெஸ்ட்ல வந்து நம்ம வந்து டிபி இருக்கா, வேற எதுவும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எம்ஃபைசிமா கண்டிஷன் வந்து ஒரு கிரானிக்கா வந்து இருக்க வேண்டியது, அதாவது வந்து ரொம்ப நாள்பட்ட, சில பேர் சொல்லுவாங்க கடந்த ஒரு 5 வருஷமா 6 வருஷமா எனக்கு இருக்கு, இல்லாட்டி ஒரு 15 வருஷமாவே எனக்கு இந்த சளி தொந்தரவு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப காலமாவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து ஸ்மோக்கிங் வந்து ஜாஸ்தி வந்து நம்ம வந்து செயின் ஸ்மோக்கரா இல்லாட்டி வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு வந்து 10-15 சிகரெட்ஸ் வந்து ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா நமக்கு உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் உண்டாகிறதுனால எம்ஃபைசிமா கண்டிஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்விரான்மெண்ட்ல நம்ம சுத்தி இருக்கிறதுல வந்து நிறைய டஸ்ட் பொல்யூஷன் ரொம்ப இருக்கு, ஏர் பொல்யூஷன் ரொம்ப இருக்கு, இல்லாட்டி வந்து ரொம்ப டஸ்ட் என்விரான்மெண்ட்ல நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளை சுத்தி வந்து கெமிக்கல் ஃபியூம்ஸ் ஏதாவது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி வந்து ஜெனட்டிக்லாம் பார்த்தோம்னா alpha-1 ட்ரிப்சின் ஒரு டெஃபிஷியன்சி வரும். அந்த டெஃபிஷியன்சி வந்து நம்ம பிளட் டெஸ்ட்ல இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டெஃபிஷியன்சினாலே நிறைய பேருக்கு வந்து இந்த எம்ஃபைசிமா ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ சில சமயம் வந்து நம்ம காட்டன் மில்ல வந்து ஒர்க் பண்றாங்க, வுட் அந்த மரம் வந்து அந்த அந்த தூள்லாம் வரும்ல, ஸோ இதெல்லாம் உள்ள போயிட்டு நமக்கு வெளியே வர முடியாம கூட சில பேருக்கு அந்த இரிட்டேட் ஆகி அந்த ஃபாரின் பாடி வந்து நமக்கு வந்து லங்ஸ்குள்ள போயிட்டு இரிட்டேட் ஆறனால கூட இந்த எம்ஃபைசிமா ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரும். இது இருந்ததுன்னா எந்தெந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னா நமக்கு வந்து மூச்சு திணறல் வந்து இருக்கும், நிறைய வந்து சளி வந்து பயங்கரமா வெளியே வந்துட்டே இருக்கும். இதை தவிர நமக்கு வந்து உள்ள பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வேற சேர்ந்து வந்துருச்சுன்னா ரொம்ப கெட்டி சளியா ரொம்ப ஜாஸ்தியும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். மியூக்கஸ் வந்து நம்மளுக்கு வந்து சளி வெளியேறிட்டே இருக்கனால கொஞ்சம் உடல் வந்து மெலிய ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம். ஸோ வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த எம்ஃபைசிமா தொந்தரவுக்கு ஹோமியோபதியில ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஹோமியோபதி முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரல் ரெமெடிஸ், எந்த வகையான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. முக்கியமா வந்து ஆர்சனிகம் ஆல்பம், இப்பிகோ, கார்போவேஜ் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது, அதுல எது பர்ஃபெக்டா சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.